அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ட்ரெயின் யுவர் பிரெயின் சேனல் மூலமாக அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சாப்டரில் நம்ம வந்து பேசிக் கான்செப்டை பற்றி பார்த்தோம். பேசிக் கான்செப்ட் எல்சிஎம்னா ஹெச்சிஎஃப்னா அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ஃபுல்லாக பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு நம்ம கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது வந்து நேச்சுரல் நம்பர்ஸில் எல்சிஎம் கொடுத்துருந்தா ஹெச்சிஎஃப் கேட்டிருந்தா எப்படி நம்ம போடலாம். நேச்சுரல் கொடுத்துருப்பாங்க, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கேட்டிருப்பாங்க, அதை எப்படி போடலாம். அதே மாதிரி டெசிமல் நம்பர்ஸில் எப்படி நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப் போடலான்றதை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? இன்னையோட ஃபர்ஸ்ட் சம்மு 98, 28, 112 இதை கொடுத்துட்டு நம்மள வந்து எல்சிஎம் கேட்குறாங்கன்னு வச்சுங்க. இதை கொடுத்துட்டு எல்சிஎம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? எல்சிஎம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து 3 மாடல் சொல்லி கொடுத்தா அன்னைக்கு நான் போட போகிறது எல் டிவிஷன் தான். ஓகேங்களா? இப்போ இந்த எல் டிவிஷனில் ஃபர்ஸ்ட் எப்படி போடலான்றதை ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ வந்து நம்ம எல் டிவிஷனில் டானா வகுத்தல் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ 98, 28, 112. ஓகேங்களா? இப்போ இந்த நம்பருக்கு வந்து நம்ம பொதுவான நம்பர் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ ரெண்டுத்துக்கு இப்போ 3 நம்பருக்கு பொதுவான நம்பர் 2ஆல ஃபர்ஸ்ட் நம்ம டிவைட் பண்ணிட்டு வரோம். இப்போ 2ஆல 98ல 2 அதில் பாதி சொல்லிடலாம் ஈஸியாக 49. நெக்ஸ்ட் 28 பார்த்தீங்களா? 28ல பாதி 14, அதாவது 2ஆ இருக்கிறது பாதி பாதி சொல்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் அதுக்கு 112, 112ல பாதி வந்து 56. இதை போட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் 2ஆல தொடங்குறோம். அதனால நம்ம வந்து 2ஆல எல்லாமே டிவைட் ஆயிடுச்சு. 49 2, 14 2, 56 2. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது 49, 14, 56 இப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து 2ஆலன்றது போக வேண்டாம். ஏன் 2ஆலன்றது போக வேண்டாம்னா நம்ம வந்து 49 பார்க்கும்போது 7 7 49 வந்துடும், ஈஸியாக தெரிஞ்சிடும். ஆனால் 2 3 4 5லாம் ட்ரை பண்ண வேணாம். இப்போ 14 7ஆல் டிவைட் ஆகும், 56 7ஆல் டிவைட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக 7 போடலாம். நீங்கள் டைம் இது தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக 3மே 7 காமனாக தான் 7ஆல் டிவைட் ஆகுது. இப்போ பாருங்க 7 7 49, 14 எத்தனை 7 இருக்கு, 2 7 14, 56ல எத்தனை 7 இருக்கு, 8 7 56. ஓகேங்களா? இப்போ கரெக்டாக நம்மளுக்கு வந்து இது 7, இது 2, இது 8 முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, அதே திரும்ப 7ஆல போடுங்க. இந்த 7 ஒன்றாக்கிடுவோம். ஓகேங்களா? அப்புறம் ரெண்டுத்தையும் நம்ம வந்து பொதுவான டிவைடால பண்ணிப்போம். இப்போ வந்து ஒரே 7, இந்த 2 8 அப்படியே போடுறோம். நம்ம போடுறது எல்சிஎம், அதனால தான் காமனா இல்லைனாலும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இது ரெண்டுமே வந்து 2ஆல வரும். அப்போ 1 ஓர் 2 2 4 2 8. நெக்ஸ்ட் பாருங்க 2ஆல ஓர் 1 1, இது 1 அப்படியே இருக்கும். இது வந்து 2 2 4. ஓகேங்களா? இதுக்கப்புறம் கூட போடலாம், போட்டாலும் அதே 2ஆல பண்ணி 1, 1, 1ன்னு வந்துடும். இப்போ நம்ம எல்லாமே இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்சிஎம் அப்படின்றது நம்ம ஆன்சர் போட போறோம். எல்சிஎம் ஈக்குவல் டு இப்போ பாருங்க எத்தனை 2 இருக்கு பாருங்க, 1 2 3 4 2 இருக்கு. அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 4 2 போட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க எத்தனை 7 இருக்கு, 2 7 இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 7ன்றதை போடுறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 2 2 4 4 2 8 8 2 16 16 ஃபுல்லா நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்தா ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து 784. அப்போ ஆப்ஷன்ல 784 இருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியா ஆன்சர் சொல்லலாம். இப்போ வந்து நீங்க ஒன்று யோசிக்கலாம், எப்படி சார் இது 98 இருக்கு 23மே காமனா போடுறது கஷ்டமா இருக்கு, எப்படி போடுறது அப்படின்னு சொன்னா இன்னொரு இதுலயே டானா வகுத்திலேயே இந்த எல் டிவிஷன்லயே இன்னொரு மாடலா இருக்கு, அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ பாருங்க அதே கொஸ்டின் தான் இன்னொரு மாடல். ஓகேங்களா? இது மூணுத்தையுமே ஒரே நம்ம எல் டிவிஷன்ல போட்டு நம்ம வந்து நம்ம சிம்பிளி பண்ணிட்டு வந்தோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து தனித்தனியாக பண்ணுறேன். இது இன்னொரு மாடல். ஓகேங்களா? எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ, எது உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கோ, எது நம்மளால போட முடியும் குயிக்கானா அதை நீங்கள் இது பண்ணீங்க சம் ஆன்சரில் போட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே பாருங்க 98 28 112 இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், 98 மட்டும் எடுத்துக்கிறேன். தனித்தனியாக டெல் டிவிஷன் பண்ணுறேன், வேற எதுவும் கிடையாது. இப்போ 98 மட்டும் எடுத்தா 2ஆல எத்தனை வரும், 49 2. நெக்ஸ்ட் பாருங்க 49 7 இன்ட்டு 7 முடிஞ்சு 98 மட்டும் அது. ஓகேங்களா? அப்போ 98க்கு நம்மளுக்கு என்ன வருதுன்னா 2 இன்ட்டு 2 7 இருக்கு, அதனால 7 ஸ்கொயர்டு போடுறேன். 98க்கு மட்டும் தனியாக எடுத்தேன், அதை மட்டும் எல் டிவிஷன் போடுறேன். பாருங்க 98ல இருந்து 49 2, திரும்ப 49 7 இன்ட்டு 7 இருக்கு, அதை போட்டேன். அப்போ 98ஓட வேல்யூ என்ன வருது, ஒரு 2 இருக்கு, 2 7 இருக்கு, அதனால 7 ஸ்கொயர் அப்படின்னு போட்டிருக்கேன். இது 98ஓட சிம்பிளிஃபிகேஷன். நெக்ஸ்ட் பாருங்க அதுக்கு அடுத்தது வந்து 28க்கு போடுறேன், 28 தனியா. ஓகேங்களா? 28க்கு எப்படி போடலாம், அதே 2ஆல ஃபர்ஸ்ட் எடுங்க, 14 2. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து இது வந்து அதே 2ஆல போடுங்க, 7 2 முடிஞ்சு. இது 28ஓட சிம்பிளிஃபிகேஷன். அப்போ நம்ம என்ன பண்றோம், 28 எப்படி எழுதலாம், 2 2 இருக்கு, நல்லா பாருங்க 2 இன்ட்டு 2 போட வேண்டாம். ஓகேங்களா? இப்போ 2 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 தான் இருக்கு, 7 மட்டும் போடுறோம், 7 அப்புறம் 1ன்னு அர்த்தம், ஒரே 7 முடிஞ்சுதுங்களா? இப்போ 98க்கும் போட்டோம், 28க்கும் போட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க 112. இப்போ அதே மாதிரி 112க்கு நம்ம வந்து எல் டிவிஷன் தனியாக போடுறோம். இப்போ எல் டிவிஷன் போடும்போது இப்போ ஃபர்ஸ்ட் 2ஆல 112 இருக்கு, 112ல பாதி எவ்வளோ அப்படின்னு கணக்கு போடுங்க. 112ல பாதி வந்து 56. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து 2ஆல 56ல பாதி எவ்வளோ, 28. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 2ஆல 28ல பாதி எவ்வளோ, 14.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் அகைன் 2ஆல 7 2 அதில் பாதி. ஓகேங்களா, முடிஞ்சுது. இப்போ வந்து அப்போ 112ஓட நம்மளுக்கு எல் டிவிஷன் என்னென்ன வருதுன்னு பாருங்க. 112க்கு வந்து என்னென்ன வருதுன்னா எத்தனை 2 வருது பாருங்க. 1 2 3 4. அப்போ 4 2 வருது. 2 நடுக்கு 4 இன்ட்டு எத்தனை 7 வருது, ஒரு 7 மட்டும் தான் வருது. ஓகேங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி வருதுன்னா, நம்ம வந்து இந்த மாடலில் போடும்போது தனித்தனியாக போடும்போது நம்ம வந்து எத்தனை 2 வந்துக்குது, எத்தனை 3 வந்துக்குது, எத்தனை நம்மளுக்கு 4 வந்துருக்கு சொல்லிட்டு பார்த்தா நான் போட முடியும். அதனால தான் 98 வந்து தனியாக டிவிஷன் பண்ணி நம்ம என்ன பண்ணீங்கன்னா 1 2 7 2 7 வந்து 2 டைம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் 28 பாருங்க, 2 2 வந்திருக்கு, ஒரு 7 வந்திருக்கு. நெக்ஸ்ட் 112 பாருங்க, 4 2 வந்து ஒரு 7 வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ ஒரே டைம் போட்டு 3 நம்பர் வந்து நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்க பதில் தனித்தனியாக போட்டு நம்ம இங்கே அதோட சிம்பிளிஃபிகேஷன் எழுதியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ வந்து இதோட ஆன்சர் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இது வந்து பவர் மாடல் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுப்போம். அதே மாதிரி தான் இருக்கு இதுக்கப்புறம் வர ஆன்சர். இப்போ பாருங்க, எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் காமனா இருக்கிறதுல பெரிய நம்பர் எடுத்துக்கணும். எப்போ ஞாபகம் வச்சுங்க, இதுல இதே இந்த மாடல் போட்டீங்கன்னா எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் காமனா இருக்கிறதுல பெரிய நம்பர் எடுத்துங்க. இப்போ காமன்னா 2 2 2 எல்லாம் காமன் தான். இதுல பெரிய நம்பர் எதுனா பவர்ல பாருங்க, இது 2 அடுக்கு 1ன்னு அர்த்தம், இது 2 அடுக்கு 2ன்னு அர்த்தம், இது 2 அடுக்கு 4 அர்த்தம். இதுல எது பெரிய நம்பர், 2 அடுக்கு 4. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி இன்னொரு காமன், அடுத்த காமன் பாருங்க, 7 அடுக்கு 2 7 7. எது பெரிய நம்பர், இதுல 7 அடுக்கு 2 தான் பெரிய நம்பர். ஓகேங்களா. இப்போ வந்து நீங்க வந்து 2 அடுக்கு 4ன்னு போட்டா 2 4 டைம் பெருக்கணும். 2 4 டைம் பெருக்குனா 2 2 4 4 2 8 2 16 அப்படின்னு வரும். இன்ட்டு 7 2 டைம் பெருக்கணும், 7 7 நமக்கு 49. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும், அதே ஆன்சர் தான் வரும். மல்டிப்ளை பண்ணி பார்த்தா அதே ஆன்சர் தான் வரும். இந்த மாடல் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் இதையும் நீங்கள் தனித்தனியாக போடலாம், இல்லை நீங்கள் ஒரே இடத்துல எல் டிவிஷனில் ஒரே அடியும் போட்டுடலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்க, ரெண்டாவது சம்மு 70 28 42 இதோட எல்சிஎம். நான் இதையும் 2 மாடலில் போடுறேன். ஓகேங்களா. எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் போடுங்க. இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் மாடல்னா அதே எல் டிவிஷன் தான், மாடல்ன்றது எல் டிவிஷன் தான். அதில் தனித்தனியாக எடுத்து போட்டால் நான் அதையும் போடலான்றதுக்காக சொல்ல வரேன். ஓகேங்களா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 3 நம்பருக்கும் நம்ம எல் டிவிஷன் போடுறோம். அதாவது 70 28 42. ஃபர்ஸ்ட் காமனா எதால டிவைட் ஆகுதுன்னா 2ல ஃபர்ஸ்ட் பாருங்க, எப்பவுமே 2 தான். எடுத்தோன்னே நீங்க 70ன்றது 4ஆல் வகுட்டு அப்படி 4ஆல் போட்டு விடாது, எடுத்தோன்னே பேசிக்ல இருந்து தான் போகணும். ஓகேங்களா. 2 அப்போ 35 2. நெக்ஸ்ட் பாருங்க 28 28 எத்தனை 2 இருக்கு, 14 2. நெக்ஸ்ட் பாருங்க 42 42 எத்தனை 2 இருக்கு, 21 2. இதை நம்ம போட்டுட்டோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து 2 3 4 வச்சுட்டு இந்த நம்பரை பார்க்கணும். எடுத்தோடனே 35 இருக்குது, 14 இருக்குது, 21 இருக்குது. மூணுமே டிவைட் ஆகிற நம்பர் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேங்களா. இப்போ 14 எத்தா 2ஆல் டிவைட் ஆகும், 35 எத்தா 2ஆல் டிவைட் ஆகாது. ஓகேங்களா. 21 எத்தா 3ஆல் டிவைட் ஆகும், இது வந்து 35 2 இது 5ஆல் டிவைட் ஆகும். மூணுத்துக்கும் ஒன்று தனித்தனியாக டிவைட் ஆகுது. ஆனால் காமனாக டிவைட் ஆகுது எதுனா 14ன்றது 7 மடங்கு. ஓகே, 14 இதுவும் 7 மடங்கு, இதுவும் 7 மடங்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 7ஆல் டிவைட் பண்ணலாம். சம் போட போட உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும் நம்பர் போடும் போது. ஓகேங்களா. இப்போ வந்து 35னா 7 35 இதை போட்டோம். நெக்ஸ்ட் 2 7 14. நெக்ஸ்ட் 3 7 21 இதை போட்டிருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த நம்பர் பாருங்க, ஏதாவது காமனா இருக்கா, 5 2 3 எல்லாமே பிரைம் நம்பர்ஸ். ஓகேங்களா. இது வந்து காமனா இல்லை. ஓகேங்களா. இப்போ வந்து இது வரைக்கும் நிறுத்திடும். பிரைம் நம்பர்ஸ்னா அந்த நம்பரால் மட்டும் தான் வகுக்க முடியும். ஓகேங்களா. அந்த நம்பர் மட்டும் தான் வகுப்படும், வேற நம்பருக்கு அது வகுத்து கிடையாது. இப்போ வந்து அப்போ 5 2 காமன் கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்றோம், எல்சிஎம் எழுதுறோம். எல்சிஎம் எழுதுற வரைக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணோம், என்னென்ன இருக்கு, ஒரு 2 இருக்கு, ஒரு 7 இருக்கு, இன்னொரு 2 இங்க இருக்கு. ஓகேங்களா. அப்புறம் இன்ட்டு 5 இருக்கு. இந்த நம்பர்லாம் எழுதிக்கணும். 2 7 5 அப்புறம் இன்னொரு 2 அப்புறம் வந்து 3 இதை போடுறோம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணி போடுங்க. இப்போ பாருங்க 2 7 14 14 5 70, அதாவது 14 5 70 72 நம்மளுக்கு என்ன வருதுன்னா 140 140 இன்ட்டு 3 வந்து 420. அவ்வளோதான். ஓகேங்களா. இது வந்து நம்மளுக்கு வந்து மாடல் 1 இது வச்சு தான் போட்டால் ஈஸியாக இருக்கும். இல்லை நான் வந்து இது காமனாக எடுக்க தெரில, எனக்கு தெரில சார் அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக எடுங்க. இண்டிவிஜுவல்னா பாருங்க, இது அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஓகேங்களா. எது உங்களுக்கு பெஸ்ட்டோ அதை போடுங்க. நான் இந்த சம்லையும் ரெண்டுத்துலையும் போடுறேன். இப்போ பாருங்க, இதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 70 தனியாக எடுங்க, 70 தனியாக எடுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 70 தனியாக எடுத்து 2 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். எத்தனை வரும், 35 2 அதை போட்டோம். ஓகேங்களா. 35 டைரெக்டாக 5ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா. தனித்தனியாக சிம்பிளை பண்ணுறீங்க. இப்போ எத்தனை டைம் வரும், 7 5 35. அப்போ 70க்கு இந்த நம்பர் வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம வந்து 28க்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். 28க்கு அதே மாதிரி 2ஆல் எடுங்க. ஓகேங்களா. 14 2 அப்படின்னு வரும். அகைன் திரும்ப எதால பண்ணுறோம், 2ஆல் பண்ணுறோம். எத்தனை 2 வரும், 7 2. ஓகேங்களா. இதுவும் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பாருங்க 42. இப்போ 42க்கு அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், டானா வகுத்தல் போடுறோம், அதாவது டெல் டிவிஷன் மெத்தடு. அப்போ 42 எதால ஃபர்ஸ்ட்டு 2ஆல் பார்க்குறோம். இப்போ 42 எத்தனை 2 இருக்கும், 21 2 அதை போட்டோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் திரும்ப எதால பண்ணோம், 3ஆல் தான் டிவைட் ஆகும். அப்போ 7 3. இப்போ எல்லாத்துக்குமே நம்ம வந்து சிம்பிளியே பண்ணிட்டோம்.
இப்போ ஒரு ஒரு நம்பராக எடுத்து எழுதுறோம். 70க்கு நம்ம எப்படி என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 70க்கு வந்து ஒரு 2 வந்திருக்கு, ஒரு 5 வந்திருக்கு, ஒரு 7 வந்திருக்கு. ஒரு 2, ஒரு 5, ஒரு 7. அதனால இதை போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க 28க்கு என்ன வந்திருக்கு பாருங்க, 2 2 வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், 2 ஸ்கொயர். ஓகேங்களா, எத்தனை 7 வந்திருக்கு, ஒரு 7 வந்திருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க 42க்கு. இப்போ 42க்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 2, ஒரு 3, ஒரு 7. அப்போ 2 இன்ட்டு 3 இன்ட்டு 7ன்றது போடுறோம். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம வந்து எல்சிஎம் வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்க. எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்கிறதுல பெரிய நம்பர் எடுத்து போடணும். அப்புறம் காமன் இல்லாத எடுத்து எழுதணும், அதான் எல்சிஎம். HCFனா காமனாக இருந்தால் மட்டும் தான் எழுதுவோம், காமன் இல்லாத எழுத மாட்டோம். ஓகேங்களா, இப்போ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், காமன்னா இந்த 2 2 3 2 காமனாக இருக்குது. இதில் பெரிய நம்பர் எது, இது 1 இது 1. அப்போ 2 நடுக்கு 2 தான் பெரிய நம்பர், இது எழுதிட்டோம். வேற எது காமனாக இருக்குது, 7 7 தான் காமனாக இருக்குது பாருங்க. அப்போ ஒரு 7, ஆனால் இதில் பெரிய நம்பர் சின்ன நம்பர் கிடையாது, பெரிய நம்பர் எடுத்து எழுதணும். எல்லாமே காமனாக இருந்தால் அதே தான் போடணும். சப்போஸ் 7 ஸ்கொயர் இருந்தால் அந்த 7 ஸ்கொயரை போட்டுக்கலாம், அது இல்லை. நெக்ஸ்ட் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் இது HCF இருந்தால் இதோட நிறுத்திருக்கலாம். ஆனால் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்கிற பெரிய நம்பர் எழுதணும், அதே சமயம் காமன் இல்லாத நம்பர்லாம் எழுதணும். எது எது காமன் இல்லை பாருங்க, 5ன்றது காமன் இல்லை, அப்போ அந்த 5 போடணும். ஓகேங்களா, வேற எது காமனா இல்லை, இந்த 3ன்றது காமனா இல்லை, அப்போ 3 போடணும். இது நீங்கள் போட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ஓகேங்களா, இதை போட்டு மல்டிப்ளை பண்ணி பார்த்தா இதே ஆன்சர் தான் நம்மளுக்கு இதுலேயும் வரும். ஓகேங்களா, நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. அது 2 4 28 28 5 140 140 3 வந்து 420. ஓகேங்களா, எந்த மாடல் ஈஸியாக இருக்கோ அந்த மாடலில் போடலாம். சப்போஸ் 3 நம்பர் வச்சு போடுறது, இது என்ன பொறுத்து இதுதான் ஈஸிங்க. ஓகேங்களா, உங்களுக்கு இது கஷ்டமாக தான், காமன் 3 நம்பரையும் உங்களால் எல்சிஎம் எடுத்து கஷ்டமாக இருந்தால் தனித்தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாடல் வந்து நம்ம பவரில் பார்ப்போம், பவர் மாடல் ஒன்று இருக்குது, அதில் இந்த மாதிரி சொல்லணும் அந்த டைமுக்கு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 3ஆம் சம்மு 144 360 504 இதோட HCF. இது வரைக்கும் நம்ம எல்சிஎம் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ HCF. இப்போ இது HCF கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் நம்ம வந்து அதே மாதிரி எல் டிவிஷனில் இந்த மாடலில் போடுற 144 360 504 இதுக்கு நம்மளுக்கு வந்து LCCF கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம எப்படி போடலாம் HCF அப்படின்னும் போது அதே தான், எல்சிஎம் போட்டோம் அதே மாதிரி தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 2 ஆள் காமனாக எடுக்கிறோம், காமனாக இருக்கணும் அதில். இப்போ 2 ஆள் எடுக்கும்போது 144 2 எத்தனை டைம் 72 144 72, இதில் பாதி 144 பாதி வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதே 360னா 180 2 360 அதில் பாதி. நெக்ஸ்ட் 504 எத்தனை வரும் பாருங்க, 2 504 பாதி. ஓகேங்களா, 504 பாதி எவ்வளோ, 252 2. ஓகே, 2 ஆள் டிவைட் பண்ணணும், பாதி பாதின்னு வச்சுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து திரும்ப அகைன் 2 ஆள். இப்போ பாருங்க 72ல் எத்தனை 2 இருக்கு அப்படின்னு பார்த்தா 72ல் பாதி 36 2 இருக்கு. 180ல் எத்தனை 2 இருக்கு அப்படின்னா 90 2 இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க 252ல் எத்தனை 2 இருக்கு அப்படின்னு பாருங்க, 1 2 2 2 4 மீதி ஒன்று 6 126 2 இருக்கு. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து வந்து அகைன் இதுவும் 2 ஆள் டிவைட் ஆகும். பாருங்க 36ல் எத்தனை 2 இருக்கு, 18 2. 90ல் எத்தனை 2 இருக்கு, 45 2. ஓகேங்களா, 126ல் எத்தனை 2 இருக்கு, 63 2 இப்படி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம், இது வந்து 18 45 63 வருது. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து 2 போட்டா 63 டிவைட் ஆகாது. அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன நம்பர் போடலாம், 3ன்றதை போடுங்க. இப்போ 6 3 18. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 1 3 3 I 3 15. 63 எத்தனை 3 இருக்கு பாருங்க, 2 3 6 1 3 21 3. நெக்ஸ்ட் பாருங்க அதே மாதிரி 2 ஆல டிவைட் ஆகாது, 2 ஆல 3மே டிவைட் ஆகுது, ஆனால் 3 ஆல 3மே டிவைட் ஆகும். அதனால 3ன்றதை போடுறோம், எது காமனோ அதுதான் போடணும். இப்போ வந்து 2 3 6 I 3 15 7 3 21 இதை போட்டோம். இப்போ வந்து இதுக்கப்புறம் இது எதுவுமே காமன் கிடையாது. ஓகேங்களா, இப்போ இதோட நிறுத்திடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், HCFோட ஆன்சர் போட போகிறோம். எப்படி பாருங்க, HCFோட ஆன்சர் போனோம்னா நம்ம என்ன பண்ணோம், காமனாக இருக்கிறத மட்டும்தான் HCF பொறுத்த எடுத்துக்கணும், இதை எடுத்துக்க கூடாது. இதுதான் LCMக்கும் HCFக்குள்ள உள்ள வித்தியாசம். ஓகேங்களா, காமனாக இருந்த மட்டும் தான் இது எடுக்கக்கூடாது. மல்டிப்ளை பண்ணும்போது இது மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணணும். நம்ம எல்சிஎம் போடும்போது காமன் இல்லாத மல்டிப்ளை பண்ணணும், இதில் அதை எடுக்கக்கூடாது. அப்போ என்னென்ன நம்பர் வருது பாருங்க, 1 2 3, அதாவது 2 வந்து 3 டைம் வருது, 2 இன்ட்டு 2. நெக்ஸ்ட் 3 வந்து பாருங்க 2 டைம் வருது, அப்போ 3 இன்ட்டு 3. இப்போ நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணுதா, 2 2 4 4 2 8 8 3 24 24 3 வந்து 72. ஓகேங்களா, எல்சிஎம் வந்தால் இதையும் சேர்த்து பெருக்கிட்டு ஆன்சர் போட்டிருப்பீங்க. HCF இருக்கிறதுனால இதோட சொல்லி நிறுத்திடலாம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் சம் 26 168 இதுக்கு HCF. ஓகேங்களா, நம்ம நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்கிற கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா LCM HCF கேட்டால் எப்படி போனது பார்த்துட்டு இருக்கிறோம். எல்சிஎம் பார்த்தோம், இப்போ HCF பார்க்குறோம் நேச்சுரல் நம்பர்ஸில். ஓகேங்களா, இப்போ 126 168 இதுக்கு HCF எப்படி கண்டுபிடிக்கலாம், அதே எல் டிவிஷன் மாடல் தான். 126 நெக்ஸ்ட் வந்து 168.
ஓகேங்களா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 2ஆல டிவைட் ஆகும்போது இது பாருங்க 6 2 12 3 2 6. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து இது பாருங்க 2ஆல் டிவைட் ஆகும்போது 84, அதுல பாதி 84 2 8 2 16 4 2 8. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இது ரெண்டும் 2ஆல டிவைட் ஆகும் பாக்குறோம். இது டிவைட் ஆகாது, ஏன்னா ஆட் நம்பர், இது டிவைட் ஆகாது. அப்போ நெக்ஸ்ட் 3ஆல் டிவைட் ஆகும் பாருங்க, 3ன்னு போடுறோம். 3 போடும்போது 2 3 6 ஓர் 3 3. நெக்ஸ்ட் இதை பாருங்க, இது 2ஆல் இது 3ஆல் தான் டிவைட் பண்ணிருக்கிறோம். 3ஆல பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன வருதுன்னா 2 3 6 2 மீதி இருக்கு 24 6 4 24. சாரி 8 3 24. அப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல 8ன்றதை போடுறோம். நெக்ஸ்ட் ரெண்டுமே டிவைட் ஆகிற அத்த நம்பர் பார்க்குறோம். ஓகேங்களா? ரெண்டுமே டிவைட் ஆகிற அத்த நம்பர்னாது 7ஆல் டிவைட் ஆகும். 21 7ஆல் டிவைட் ஆகும். 28 7ஆல் டிவைட் ஆகும். அப்போ 3 7 21 4 7 28. ஓகேங்களா? இதுக்கப்புறம் காமன் கிடையாது. இப்போ HCF. இப்போ HCFல நம்ம என்ன போட போறோம்? இந்த 2ன்றதை போடலாம், இன்ட்டு இந்த 3ன்றதை போடுறோம். நெக்ஸ்ட் அதுக்கு இந்த 7ன்றதை போடலாம். இது போடக்கூடாது. LCM தான் நீங்க போட்டு மல்டிப்ளை பண்ணலாம். HCF இருந்தால் இந்த காமனாக இருந்த மட்டும் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 2 3 7 மட்டும் தான் இருக்குது. அப்போ 2 3 6 6 7 42. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 42. ஓகேங்களா? இதே நான் நெக்ஸ்ட் மாடலையும் போகிறேன். இண்டிவிஜுவலாக எடுத்தால் எப்படி போடலன்னு போட்டு காட்டுறேன். நான் போன சம்பவத்துக்கு போடல, இதில் நான் போட்டு காட்டுறேன் எப்படின்னு. ஓகேங்களா? இப்போ வந்து எது உங்களுக்கு ஈஸியாக அதை புரிஞ்சுங்க. இருந்தாலும் இண்டிவிஜுவலாக போட்டு ஈஸியாக இருந்தால் அது ஓகேன்றக்காக அது போட்டு காட்டுருக்கேன். இப்போ வந்து பாருங்க 126 நம்ம என்ன பண்ணுறோம், இண்டிவிஜுவலாக போடுறோம். 126 அனதர் மாடல். இது ஆன்சர் வந்துச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? 126 நம்ம என்ன பண்ணலாம், 2 6 2 12 3 2 6 அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து இது எதால் டிவைட் ஆகும், 63 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா? 2 3 6 1 3 3. நெக்ஸ்ட் இந்த 21 டிவைட் ஆகும் 7ஆல். அப்போ 7ஆல் எத்தனை டைம், 3 டைம். இது முடிஞ்சுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து 168 போடுறோம். 168 நம்ம என்ன பண்ணோம்னா அது ஃபர்ஸ்ட் 2ஆல் டிவைட் பண்றோம். இப்போ 2ஆல் பார்க்கும்போது என்ன வரும், 8 2 16 4 2 8. நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து 2ஆல் 4 2 8 2 2 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அகைன் 2ஆல் 2 2 4 1 2 2. நெக்ஸ்ட் திரும்ப 3ஆல் 7 3 21. இப்போ ரெண்டுத்துக்கு சிம்பிளை பண்ணிட்டோம். ஓகேங்களா? சிம்பிளை பண்ணதுக்கு அப்புறம் இப்போ 126க்கு நம்ம எப்படி எழுதியிருக்கோம், எத்தனை 2 இருக்கு பாருங்க 126ல. இப்போ வந்து 2, இப்போ ஒரு 2 தான் இருக்கு, 3 வந்து 2 டைம் இருக்கு, அதை நம்ம இங்க போட்டுக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து 7ன்றதை அப்படியே இந்த இடத்துல போடுறோம். ஒரு டைம் 2 இருக்கு, இது வந்து 2 டைம் 3 இருக்கு, இதை போட்டு இதை போடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி 168 எப்படி எழுதுறோம் பாருங்க. எத்தனை டைம் 2 இருக்கு, 1 2 3 3 டைம் 2 இருக்கு, அப்போ 2 நடுக்கு 3 போடுறோம். எத்தனை டைம் 3 இருக்கு, ஒரே டைம் இருக்கு, அதை போடுறோம். இன்ட்டு ஒரு 7 இருக்கு, இதை போடுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து HCF கண்டுபிடிக்க போறோம். HCF பொறுத்த வரைக்கும் காமனா இருக்கிறதுல சின்ன நம்பர் எடுத்துக்கணும். ஓகேங்களா? LCM பொறுத்த வரைக்கும் காமனா இருக்கிற பெரிய நம்பர் எடுத்தோம் இந்த மாடல் போடும்போது. ஓகேங்களா? இது பவர் மாடல்லையும் வரும். HCF பொறுத்த வரைக்கும் காமனா இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணோம், சின்ன நம்பர் எடுத்துக்கணும். இப்போ இது காமனா இருக்கு, இதுல சின்ன நம்பர் என்னது 2. சின்ன நம்பர்னா பவர்ல இது 1 தான் இருக்கு, இது 3 இருக்கு, அதை தான் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இதுவும் காமனா இருக்கு, அதுல சின்ன நம்பர் எது 3. இது காமனா இருக்கு, சின்ன நம்பர் பெரிய நம்பர் கிடையாது, அதே 7 போறோம். இப்போ பாருங்க 2 3 6 6 7 எவ்வளோ 42. இது உங்களுக்கு ஈஸியா இருந்தா இந்த மாடலும் போடலாம். ஓகேங்களா? இந்த மாடல் ஈஸியா இருந்தா இந்த மாடலும் போடலாம். ஓகேங்களா? எது உங்களுக்கு ஈஸியானா 3 நம்பர் 4 நம்பர் எப்படி காமனா போட்டு எல்டிவிஷன் போடுறது கஷ்டமானு பார்த்தா தனித்தனியா போட்டு இந்த மாதிரி தனியா ஸ்பிளிட் பண்ணி காமனா இருக்கிறதுல பெரிய நம்பர், LCM கேட்டிருந்தா பெரிய நம்பர். ஓகேங்களா? SCF கேட்டா சின்ன நம்பர் போடணும் காமனா இருக்கிறதுல, அப்படின்றத பத்தி யோசிச்சு போடணும். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்ல LCM HCF எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தோம். 2 மாடலும் பார்த்தோம். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அதான் 2 மாடல் மீன்ஸ் அதாவது நம்ம இண்டிவிஜுவலா நம்ம டானா வகுத்தல் போட்டு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம வந்து LCM வந்தா காமனா இருக்கிறதுல பெரிய நம்பர் எடுத்து காமன் இல்லாத போட்டு மல்டிப்ளை பண்ணிருப்போம். அது HCF வந்தா காமனா இருக்கிறது மட்டும் தான் பெருசு சின்ன நம்பர் எடுத்திருப்போம். காமனா இருக்கிறதுல சின்ன நம்பர் எடுத்து அதை மல்டிப்ளை பண்ணி காமன் இல்லாத விட்டுட்டு இருப்போம். மல்டிப்ளை பண்ணி போட்டு காமன் இல்லாத விட்டுட்டு இருப்போம். ஓகேங்களா? இது மாடல் 2. அதே மாடல் 1 வந்து காமனா எல்லாத்துக்கும் போட்டு டிவைட் பண்ணி நம்ம போட்டு காமனா இருக்கிறது மட்டும் போட்டிருப்போம். ஓகே, எந்த மாடல் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அந்த மாடல் நீங்க போடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருக்கிற LCM HCF. இப்போ வந்து கேட்டிருக்க கொஸ்டின் பாருங்க, டெசிமல் நம்பர்ல கேட்டிருக்காங்கன்னா எப்படி LCM HCF போடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து 1.5 2.05 3.5 இது நம்பர் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு HCF கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியா நம்ம டானா வகுத்தல் போட்டு ஈஸியா காமனா நம்பர் எடுத்து போட்டுரும். எந்த மாடல போட்டாலும் ஈஸியா போட்டுரும். இண்டிவிஜுவல் எடுத்தாலும் சரி, நம்ம 3மே சேர்த்து எடுத்தாலும் சரி ஈஸியா போட்டுரும். இப்போ வந்து புள்ளியில வச்சிருந்தா நம்ம இண்டிவிஜுவலா நம்ம 1.5 போட்டாலும் சரி, 3மே எடுத்து நம்பர் போட்டாலும் புள்ளி பெருக்கல் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது, போடவும் முடியாது அந்த டைமுக்கு. இப்போ இந்த புள்ளியில இருக்கிறதுனால நம்மளால போட முடியல. அப்ப நான் புள்ளி எடுத்துட்டா ஈஸியா பழைய மாதிரி நேச்சுரல் நம்பர்ஸ் மாதிரி வந்துடும், ஈஸியா போட்டுடலாம். அப்ப அந்த புள்ளி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், தசம எண்கள், டெசிமல் நம்பர்ஸ்னா தசம எண்கள். ஓகேங்களா? அந்த புள்ளி எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இதுல இந்த புள்ளி எடுக்கணும்னா நம்ம எதால மல்டிப்ளை பண்ணா புள்ளி எடுக்க முடியும், 10ஆல மல்டிப்ளை பண்ணா புள்ளி எடுக்க முடியும். ஒரு சார்ந்த புள்ளி இருக்குல்ல 10, இங்க 2 சார்ந்த புள்ளி இருக்கு, இது எதால மல்டிப்ளை பண்ணா நம்ம புள்ளி எடுக்க முடியும், 100ஆல மல்டிப்ளை பண்ணா இதை புள்ளி எடுக்க முடியும்.
இப்போ இது எதால மல்டிப்ளை பண்ணா புள்ளி எடுக்க முடியும்? 10ஆல மல்டிப்ளை பண்ணா புள்ளி எடுக்க முடியும். ஏன்னா முழு நம்பரா வந்துரும். அதாவது நேச்சுரல்ஸ் நம்பர்ஸா வந்துரும். புள்ளி இல்லாத நம்பரா வந்துரும். இப்போ 3மே நம்ம சேர்த்து போடுறதுனால, அப்ப என்ன பண்ணுவோம்? காமனா எதால மல்டிப்ளை பண்ணா 3மே வந்து புள்ளி இல்லாம வரும் தான் பார்க்கணும். அப்போ காமனா எது நம்மளுக்கு புள்ளி ஸ்தானம் எக்ஸ்ட்ரா இருக்கோ, அதாவது இது 2 டிஜிட் இருக்கு இதுக்கு. இதுக்கு 1 டிஜிட் தள்ளி இருக்கு. இது புள்ளி வந்து 1 டிஜிட் தள்ளி இருக்கு. எது அதிகபட்சமா டிஜிட் தள்ளி இருக்கோ, அதால தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே காமனா பெருக்கணும். இப்ப சப்போஸ் இன்னொன்னு வந்து 3 டிஜிட் தள்ளி இருக்குன்னு வச்சுக்கங்க. அப்ப எதால பெருக்கிருக்கணும்? 1000ஆல பெருக்கியிருக்கணும் அப்படின்னு. இப்ப நம்மளுக்கு வந்து இதுல 3 நம்பர்ல எக்ஸ்ட்ரா இருக்குது வந்து இந்த 2 டிஜிட் தள்ளி தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 100ஆல பெருக்கணும். அதனால இதையும் 100ஆல பெருக்கணும். இதையும் 100ஆல பெருக்கணும். இதை மட்டும் 100ஆல பெருக்கிட்டு ரெண்டுத்தையும் 10ஆல பெருக்கினா ஆன்சர் தப்பா வரும். 2 வேலையும் தப்பாயிடும். ஓகேங்களா? அப்ப நீங்க எதால காமனா பெருக்கணும்னு முடிவு பண்ண எதை வச்சுனா எத்தனை டிஜிட் தள்ளி இருக்கோ அத்தனை டிஜிட் தான் முடிவு பண்ணணும். 3 டிஜிட் தள்ளி இருந்தா 1000ஆல எல்லாத்தையும் பெருக்கி இருக்கணும். ஓகேங்களா? மிடில்ல இருக்கிறதுனால இதை சொல்ல. எங்க இந்த நம்பர் இருந்தாலும் டிஜிட் தான் பார்க்கணும். டிஜிட் மீன்ஸ் புள்ளி வந்து எத்தனை டிஜிட் தள்ளி இருக்கு. அப்போ அத்தனை ஜீரோ சேர்த்து நம்ம போடணும். 1 டிஜிட் தள்ளி இருந்தா 10ஆல போடணும். 2 டிஜிட் தான் 100ஆல போடணும். 3 இருந்தா 1000, 4 டிஜிட் தான் 10,000. 10,000 வச்சு கேட்க மாட்டாங்க. இந்த 1000க்குள்ள முடிஞ்சிடும். ஓகேங்களா? அப்படி கேட்டாலும் 10,000ஆல எல்லாத்தையுமே டிவைட் மல்டிப்ளை பண்ணிருக்கணும். அப்பதான் முழு நம்பரா மாறும். இதை மட்டும் 100ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இது 10 பண்ணக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்றோம். எதால மல்டிப்ளை பண்ண எல்லாத்தையும்ன்றது. அப்ப எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? எத்தனை டிஜிட் தள்ளி இருக்கு, எத்தனை ஸ்தானம் இது தள்ளி இருக்கு புள்ளி. அது எது அதிகபட்சம் ஸ்தானம் தள்ளி இருக்கோ அந்த நம்பர்னாவோ அதை தான் மற்றதில் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இங்க 100னா அதே 100ஆல தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க 1.5 எதால மல்டிப்ளை பண்றோம்? 100ஆல மல்டிப்ளை பண்றோம். இப்போ இந்த 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ பாருங்க 1.5 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இப்போ வந்து இந்த புள்ளியை மறந்துருங்க. ஓகேங்களா? 15 2 ஜீரோ அப்படியே சேர்த்துங்க. இப்போ இந்த புள்ளி இங்க வைங்க. இந்த புள்ளி இங்க ஜீரோ கேன்சல் ஆகும். அப்ப என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணும்போது 150 அப்படின்னு நம்பர் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து 2.05 மல்டிப்ளை பண்றோம். 2.05 எதால மல்டிப்ளை பண்றோம்? 100ஆல மல்டிப்ளை பண்றோம். இப்போ இந்த புள்ளியை மறந்துருங்க. 205 அப்படியே போடுங்க. ஓகேங்களா? இந்த 2 ஜீரோ அப்படியே போடுங்க. எத்தனை ஸ்தானத்துல புள்ளி வைக்கணும்? 2 ஸ்தானத்துல புள்ளி வைக்கணும். இது கேன்சல். அப்ப என்ன வரும்? 205. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 3.5 3.5 நம்ம என்ன பண்றோம்? 100ஆல மல்டிப்ளை பண்றோம். இப்போ 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம புள்ளியை மறந்துருங்க. 35. அப்போ 35 அப்படியே போடுறோம். 2 ஜீரோ போடுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து எத்தனை ஸ்தானத்துல புள்ளி வைக்கணும்? ஒரு ஸ்தானத்துல புள்ளி வைக்கணும். இது கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும்? 350. இப்போ 3 நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். புள்ளி இல்லாத நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? திரும்ப சொல்றேன் பாருங்க. ஏன் 100ஆல மல்டிப்ளை பண்றோம்னா அதிகபட்சம் 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அதனால 100 மல்டிப்ளை பண்றோம். சப்போஸ் இது 1 டிஜிட் இருந்தா எல்லாமே 10ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் இது 4 டிஜிட் இருந்தா எல்லாமே 10,000ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கணும். சப்போஸ் ஏதாவது ஒன்று 3 டிஜிட் இருந்தால் எல்லாமே எது அதிகபட்சம் டிஜிட் புள்ளி தள்ளி வருதோ அதால் தான் எல்லாம் காமனாக மல்டிப்ளை பண்ணணும். இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி இது 10 ஆன்சர் தப்பாக வந்துடும். இப்போ இந்த 3 நம்பர் கண்டுபிடிச்சோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக நம்ம மெத்தடில் போடலாம். பாருங்க, அதே எல் டிவிஷன் மெத்தடில் 150 205 நெக்ஸ்ட் அது 350 இதை போடுறோம். இப்போ காமனாக நம்ம எதால் டிவைட் ஆகும் பாருங்க. அதாவது இது 2ஆல டிவைட் ஆகாது 205. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? எது காமனாக டிவைட் ஆகும்னு பாருங்க. கரெக்டாக 5ஆல டிவைட் ஆகும். ஓகேங்களா? 5ஆல எல்லா நம்பரும் டிவைட் ஆகும். 150 டிவைட் ஆகும், 205 டிவைட் ஆகும், 350 டிவைட் ஆகும். இப்போ வந்து 5ஆல நம்ம டிவைட் பண்ணும்போது 35 இது வரும். 205ல 205னா இப்போ நம்மளுக்கு வந்து 205ன்னு பார்க்கும்போது எத்தனை 5 வருது? 4 5 வருது, 1 5 5. இது முடிஞ்சுது. நெக்ஸ்ட் இது 350. இப்போ 350 பார்க்கும்போது எத்தனை 5 பாருங்க? 7 5 35 0 இது வந்துச்சு. இப்போ இது HCF. நல்லா பார்த்துங்க, இது HCF. ஓகேங்களா? அப்போ வந்து நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்றோம்? இது காமனா இருக்குதான்னு பார்க்குறோம். ஏதாவது காமனா இருக்கா? காமனா இல்லை. அப்போ இது விட்டுடலாம். எல்சிஎம் இருந்தால் திரும்ப ஏதாவது இது ரெண்டு டிவைட் பண்ணி போயிட்டு இருப்போம். காமன் இல்லாத பண்ணியிருப்போம். மற்ற 2 நம்பர் வச்சு டிவைட் பண்ணி 2 நாள் பண்ணியிருப்போம். ஆனால் HCF வரதுனால இதுக்கப்புறம் இதை பற்றி கவலை இல்லை. அப்போ HCF ஆன்சர் என்ன வருது? நம்மளுக்கு வந்து 5ன்னு வருது. இப்போ சப்போஸ் சாதாரணமாக இந்த நம்பரே கொடுத்துருந்தா ஆன்சர் HCF 5 ஓகே. ஆப்ஷனில் 5 இருந்தால் டிக் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் கொடுத்துக்கிற நம்பர் வந்து புள்ளியில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து புள்ளி இல்லாத நம்பரை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். கன்வெர்ட் பண்ணி தான் எல்சிஎம் கண்டுபிடிச்சு, அதாவது HCF கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதுதான் ஆன்சர் சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஆப்ஷனில் தேடக்கூடாது. ஏன்னா கொடுத்துக்கிறது இது நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கோம். திரும்ப வந்த ஆன்சர் திரும்ப அகைன் அதே புள்ளியில் கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படின்னா இது ஆன்சர் இப்போ 5ன்னு வந்துச்சு. இப்போ 5ன்னு வந்துச்சு பார்த்தீங்களா? இதை வந்து இங்கே வந்து எதால மல்டிப்ளை பண்ணமோ எதால மல்டிப்ளை பண்ணியிருப்போம்? எந்த டிஜிட் அதிகமாக இருக்கோ சாணம் தள்ளி இருக்கோ அதால் தான் மல்டிப்ளை பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இப்போ 100 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 100ஆல் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அந்த நம்பரால் வந்த ஆன்சரை டிவைட் பண்ணணும். இப்போ 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறதுனால நம்ம எதாவது டிவைட் பண்ணோம்? 100ஆல டிவைட் பண்ணணும். ரொம்ப ஈஸி 100ஆல் டிவைட் பண்ணுறது. இப்போ பாருங்க, நீங்கள் இந்த வகுத்தில் போட்டோம் போடலாம் 100ஆல் டிவைட் பண்ணுறது. இப்போ பாருங்க, 5 இங்கே வரும், 100 இங்கே வரும். ஓகேங்களா? புள்ளி வைப்பீங்க, 0 சேர்ப்பீங்க, வகுப்பல்ல
திரும்ப ஒரு ஜீரோ சேர்ப்பீங்க, இங்கே ஒரு ஜீரோ சேர்ப்பீங்க. எத்தனை அஞ்சு வரும்? 500 500. அப்போ 0.05 ஆன்சர் வரும். ஓகேங்களா? இது இப்படியும் டிவைட் பண்ணலாம். இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன் பாருங்க. இது இருக்கிறதுனால 2 ஜீரோ இருக்குது பார்த்தீங்களா? இதே 5/100 வேற மாதிரி. ஏன்னா இது சப்போஸ் இது முடியல அப்படின்னா எப்பவுமே கீழே 100 10 1000 எதுவாக இருந்தாலும் மேலே எந்த நம்பர் இருக்குதோ, இப்போ 2 ஜீரோ இருக்குதா, 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். வேற எதுவும் கிடையாது. இப்போ இது ஒரு ஸ்தானம் ஆயிடுச்சு, இன்னொரு ஸ்தானம் ஜீரோ சேர்த்து இது புள்ளி வைக்கணும். அப்போ 0.05 கரெக்டாக இதே வந்துடும். அது ஜீரோ வந்து முன்னாடி போட்டுக்கலாம். 0.05. சப்போஸ் 5 டிவைட் பை 1000 டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். எத்தனை ஜீரோ இருக்குது? 3 ஜீரோ இருக்குது. அப்போ இது ஒரு டிஜிட் சேர்ப்போம், இன்னொரு டிஜிட் சேர்ப்போம், புள்ளி இங்கே தான் வைப்போம். 0.005 சொல்ல வரேன், இந்த டிவிஷன் சொல்ல வரேன். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு இது தெரிஞ்சால் இதை பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியாக ஷார்ட்கட் பிரகாரம் போகும். இப்போ ஆன்சர் நம்ம என்ன வரும்? 0.05. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்த சம் பாருங்க. 0.7 0.35 1.05 எல்சிஎம். போன சம்ல எக்ஸ்எஃப் கண்டுபிடிச்சல, இது எல்சிஎம். பாருங்க எல்லாமே புள்ளியில் வந்துக்குது. அப்போ டெசிமல் நம்பர்ல கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்டிருக்கேன், எஸ்எஃப் கேட்டிருக்கான்னு புரிஞ்சுக்கணும். இப்போ டெசிமல் நம்பர்ல வந்தா நம்ம என்ன சொல்லியிருக்கேன்? டெசிமல் இல்லாத நம்பரா மாற்றணும், புள்ளி இல்லாத நம்பரா மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்பர்ஸ்ல நம்ம இந்த 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, 3 நம்பர்ஸ்ல எது அதிகமான டிஜிட் வந்திருக்குன்னு பாருங்க. அதையே காமனா மல்டிப்ளை பண்றீங்க. இது ஒரு டிஜிட் தான் வந்திருக்கு, இன்ட்டு 10ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கும். இது வந்து 2 டிஜிட் வந்து இது 100ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கும். இதுவும் 2 டிஜிட் வந்திருக்கு, 1.05 1 2ல அப்போ 2 டிஜிட் வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு அதிகபட்சம் 100 தான் இருக்கு. அப்போ 100ஆல 3த்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இதுதான் கான்செப்ட். நீங்க பார்க்கும்போது இண்டிவிஜுவலா மல்டிப்ளை பண்ண எவ்வளவு பார்த்தா எது அதிகப்படியான டிஜிட் வருதோ அதால மல்டிப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு காமனா மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் கரெக்டா வரும். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்? 0.7 எதால மல்டிப்ளை பண்றோம்? 100ஆல தான் மல்டிப்ளை பண்ணோம். ஏன்னா இது 10 போட்டுருக்கோம் புரியுதுக்காக. ஓகேங்களா? எல்லாமே நம்ம 100ஆல தான் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ வந்து இன்ட்டு 100ன்னு போடுறோம். இப்போ பாருங்க, புள்ளியை மறந்துடுங்க. 7 அப்படியே வரும், 2 ஜீரோ சேர்த்துக்கிறோம். எத்தனை சாந்தல் புள்ளி வைக்கணும்? ஒரு சாந்தல புள்ளி வைக்கணும். அப்போ இது ஜீரோ கேன்சல் ஆகிடும். அப்போ நான் ஒரு 70 ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 0.35. இது நம்ம என்ன பண்றோம்? அதே 100ஆல மல்டிப்ளை பண்றோம். இதை மறந்துடுங்க, புள்ளியை மறந்துடுங்க. 35 போட்டு 2 ஜீரோ சேர்க்கிறோம். எத்தனை சாந்தல் புள்ளி வைக்கணும்? 2 சாந்தல புள்ளி வைக்கணும். அப்போ நம்ம இங்க புள்ளி வச்சா ஜீரோ கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன வரும்? 35. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 1.05. இந்த 1.05 எதால மல்டிப்ளை பண்றோம்? 100ஆல மல்டிப்ளை பண்றோம். இப்போ 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இந்த புள்ளியை மறந்துடுங்க, 105ன்னு வரும். 2 ஜீரோ சேர்த்துங்க. எத்தனை சாந்தல் புள்ளி வைக்கணும்? 2 சாந்தல புள்ளி வைக்கணும். அப்போ இங்க புள்ளி வச்சா இது கேன்சல் ஆகிடும். அப்போ வரும் நம்மளுக்கு 105. இப்போ நம்ம ஈஸியா 3 நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதுங்களா? டெசிமல்ல வந்தாலும் நம்ம ஈஸியா போடலாம். டெசிமல்ல வந்தா நம்ம டிஜிட்டை பார்த்துட்டு எதால மல்டிப்ளை பண்ண அதிகபட்சம் எது இருக்கோ, எத்தனை புள்ளி தான் இருக்கோ அதே எல்லாத்தையும் பெருக்கிட்டு நம்ம இது மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இது மல்டிப்ளை பண்ணும் புள்ளியை மறந்துட்டு ஃபர்ஸ்ட் போட்டு 2 ஜீரோ போட்டு எத்தனை அந்த புள்ளி அதை பிடிச்சி கேன்சல் பண்ணி போட்டுடணும். அப்போ 3 நம்பர் கழிச்சு 70 35 105 நம்ம வந்து டெசிமலை வந்து சாதாரண புள்ளி இல்லாத நம்பரா மாத்திட்டோம், நேச்சுரல் நம்பரா மாத்திட்டோம். இப்போ இதுக்கு எல் டிவிஷன் போடலாம். 70 35. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அது 105. இப்போ காமனாக எதால் டிவைட் ஆகும்? 5ஆல டிவைட் ஆகும். அப்போ எத்தனை 5 வருது பாருங்க. கரெக்டாக 1 5 5 மீதி 2 20 14 5. இது 7 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, 105 எத்தனை வரும்? 2 5 21 5. எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எல்சிஎம் கேட்டா எல்சிஎம் கேட்டா இது இப்போ வந்து இது எல்சிஎம் கேட்டா இதுக்கப்புறம் எல்சிஎம் கூட போடலாம். ஓகேங்களா? ஏன்னா இதுவும் காமனாக டிவைட் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, இதுல எது 3மே காமனாக ஆகுது? 7 14 21. ஏன்னா 7 மடங்கு. அப்போ 7 2 7 14. நெக்ஸ்ட் 1 7 7 3 7 21. இப்போ எல்லாம் காமனா இருக்கா? காமனா இல்லை. அப்போ இப்படி விட்டுடும். இப்போ வந்து எல்சிஎம்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? காமனா இருந்தால் ஃபர்ஸ்ட் எடுத்துங்க. 5 இன்ட்டு 7 இன்ட்டு காமனா இல்லாத எடுத்துக்கணும். எக்ஸ்எஃப் வந்தால் இது எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? எல்சிஎம் வரதுனால 5 இன்ட்டு 7 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்? 5 35 35 எவ்வளவு வருது பாருங்க. 5 35 70 73 வந்து 210. இப்போ 210 வந்துச்சு. ஆனா இதுதான் ஆன்சர் சொல்லிட்டு நீ ஆன்சரை பார்க்க கூடாது. ஏன்னா கொடுத்துக்குது புள்ளியில நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம புள்ளி இல்லாத நம்பரா நேச்சுரல் நம்பரா மாத்திருக்கோம். அப்போ வந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ணோம்? அதே புள்ளியில மாத்தணும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ ஆன்சர் 210 வந்திருக்குன்னா இப்போ 210 நம்ம என்ன பண்ணனா இங்க எதால மல்டிப்ளை பண்ணமோ அதால டிவைட் பண்ணோம். இங்க 100ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, அதால 100ஆல டிவைட். இங்க 1000னா 1000, இங்க 10னா 10. இப்போ நம்ம என்ன பண்றோம்? 100ஆல டிவைட் பண்றோம். இது 100ஆல டிவைட் பண்ணும்போது ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இங்க என்ன கிடைக்குது? சிம்பிளா இங்கே கூட போடலாம் ஆன்சரை. ஏன்னா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடுறேன். 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 21/10 வருது. 21 10ஆல் டிவைட் பண்ண நான் வரும். ஏற்கனவே சொன்னதான் கீழே 0 இருந்தா எத்தனை ஜீரோ வருது அத்தனை சேர்ந்து புள்ளி வச்சுங்க. ஒரு ஜீரோ இருக்கு, அப்போ இங்க புள்ளி வச்சிரும். அப்போ நான் வரும் 2.1. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ ஒரு ஜீரோ இப்போ சப்போஸ் 100 இருந்துன்னா இங்கே வச்சிருப்போம் புள்ளி 0.21 வந்திருக்கும். இப்போ ஒரு ஜீரோ இருந்தா நம்ம என்ன பண்றோம்? இது 2.1. அப்போ ஆன்சர் வந்து 2.1 ஆன்சர் நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? மூணாவது சம் பாருங்க. 1.75 5.67 HCF. ஓகேங்களா? இப்போ புள்ளி வச்சு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இது மூணாவது சம் பார்க்கறது. புள்ளி வச்சு கேட்டதா ஃபர்ஸ்ட் புள்ளி இல்லாத மாதிரி டெசிமல் கேட்டதுனால நம்ம டெசிமல் இல்லாத நம்பரா மாற்றணும், நேச்சுரல் நம்பரா மாற்றணும். எப்படி மாற்றணும்? அதை
நம்ம வந்து டிஜிட்ஸ் பார்க்கணும். எது அதிகபட்ச டிஜிட் பாருங்க. இது 2 டிஜிட் புள்ளி வரத சொல்றேன். ஓகேங்களா? மொத்தம் 3 டிஜிட். புள்ளி வரது வந்து 2 டிஜிட். புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. இது புள்ளிக்கு அப்புறம் 1 டிஜிட் இருக்கு. அத மாதிரி புள்ளிக்கு அப்புறம் டிஜிட்டே இல்ல. ஓகேங்களா? புள்ளிக்கு அப்புறம் எது அதிகபட்சமா டிஜிட் இருக்கோ அதால காமனா எல்லாத்தையும் பெருக்கணும். அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. திரும்ப சொல்றேன். இந்த மாதிரி டெசிமல்ல குடுத்திருந்தாங்கன்னா, டெசிமல்ல புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ, எது அதிகபட்ச டிஜிட் இருக்கோ அதால எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ வந்து இதுதான் அதிகபட்சம் 2. அப்ப இத 100ஆல மல்டிப்ளை பண்றதுனால நம்ம என்ன பண்ணோம்? எல்லாத்தையுமே வந்து நம்ம 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க 1.75 நம்ம எதால மல்டிப்ளை பண்ணோம்? 100ஆல. பாருங்க மல்டிப்ளிகேஷன் ஈஸி. இந்த புள்ளிய மறந்துருங்க. 175 எத்தனை 0? 2 0. இப்போ நம்ம 2 சார்ந்த புள்ளி வைக்கிறோம். இது கேன்சல் ஆயிடும். அப்பனா வரும் 175 கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க 5.6. இப்போ பாருங்க அதையும் 100ஆல மல்டிப்ளை பண்றோம். இந்த புள்ளிய மறந்துருங்க. இந்த 56 அப்படியே போடுங்க. 0 0 சேருங்க. எத்தனை சார்ந்த புள்ளி வைக்கணும்? ஒரு ஸ்தானம். இது கேன்சல் ஆயிடும். அப்போ 560. இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து 7 7 × 100. இப்போ 7 அப்படியே போடுறோம். 0 0 அப்படியே போடுறோம். இதுல நீங்க புள்ளியை தேடாதீங்க. ஏன்னா புள்ளியே இல்லை. அப்போ 700. அப்போ 3 நம்பர் கிடைச்சிருக்கு. 175 560 700 கிடைச்சிருக்கு. இதுக்கு நம்ம எல்சிஎம் போட போறோம். பாருங்க எல்சிஎம் பாருங்க. இதுல வந்து நம்ம வந்து 175 சாரி எக்ஸ்சிஎஃப் போட போறோம். எல்சிஎம்ல எக்ஸ்சிஎஃப் போட போறோம். அதே நேச்சுரல் நம்பர் கிடைச்சிச்சு. அப்போ 175 அதுக்கடுத்து 560 நெக்ஸ்ட் வந்து 700. ஓகேங்களா? இதுக்கு ஹெச்சிஎஃப் ஃபர்ஸ்ட் காமனா அது பார்ப்போம். எல்லாத்துக்கும் காமனா எது இருக்கு பாருங்க? 5ன்ற நம்பர் காமனான டிவைட் ஆகும். ஓகேங்களா? இப்போ பாருங்க 3 5 15 மீதி 2 5 5 25 இதை போட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க இதுவும் பாருங்க ஓரஞ்சு 5 திரும்ப ஓரஞ்சு 5 மீதி 1 இருக்க 10 2 5 இதையும் போட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 700 ஓரஞ்சு 5 மீதி 20 4 5 20 140. இப்போ 5ஆல நம்ம காமனா டிவைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் எந்த நம்பர் பாருங்க? இந்த 0 மாதிரி 14 ஆயிடும். ஓகேங்களா? அப்போ 7ன்னு வருது. இதுவும் 7ஆல் டிவைட் ஆகும். இதுவும் 7ஆல் டிவைட் ஆகும். அப்போ நம்ம என்ன போடுறோம்? 7ன்னு போடுறோம். 2 3 4 போட்டால் ஏதாவது ஒன்று மாறி கிடைக்காது. இப்போ பாருங்க இது போடும்போது நம்மளாம் வரும் 7 35. ஓகேங்களா? 112 ஒரே 7 பேலன்ஸ் 42 6 7 42 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க 140ல 2 7 14 0 இது கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் இதுல காமனா இருக்கான்னு பாக்குறோம். 16 20 காமனா இருக்கும். 5ன்றது காமன் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்சிஎஃப் இது விட்டுணும். எக்ஸ்சிஎஃப் ஓகே எல்சிஎம் தான் இது காமனா அதை வச்சு போட்டிருப்போம். எச்சிஎஃப் வரதுனால காமன் இல்லாத பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். அப்போ ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வரும்? 5 × 7 வரும். அப்போ என்ன வருது? 35 வரும். ஆனா 35 ஆன்சர் சொல்லிட்டு நீங்க ஆன்சர்ல தேடக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின் வந்து புள்ளியில கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துக்கிற ஆன்சரை புள்ளியில திரும்ப கன்வெர்ட் பண்ணி போடணும். ஓகே டெசிமல் கொடுத்தனால ஆன்சரும் டெசிமல் தான் வரும். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா ஆன்சர் டெசிமல்னா டெசிமல் மாதிரி மாத்தி போடணும். ஓகேங்களா? இப்போ 35 இப்போ வந்து நம்ம 35 ஆன்சர் வந்ததுனால இப்போ வந்து 35 நம்ம எதால டிவைட் பண்ணு ஃபர்ஸ்ட் பாக்குறோம். 35 எதால டிவைட் பண்ணோம்? எதால மல்டிப்ளை பண்ணமோ அதால டிவைட் பண்ணோம். 100ஆல மல்டிப்ளை பண்ணல அப்ப என்ன பண்ணோம்? 100ஆல டிவைட் பண்ணுங்க. இப்போ 100ஆல் டிவைட் பண்ணும்போது நான் 2 0 கீழே வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன்? மேலே இருக்க டிஜிட் ஸ்தானம் தள்ளி நம்ம என்ன பண்ணால் 2 டிஜிட் தள்ளி நம்ம கொண்டு போயிடணும். அப்போ 2 0னா இங்கே புள்ளி வந்துடும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 0.35. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியாக போடலாம். இது வந்து நம்மளுக்கு டெசிமல் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடக்கூடாது. அதே மாதிரி டெசிமலை கன்வெர்ட் பண்ணி ஈஸியாக நம்ம சமு போடலாம். ஓகேங்களா? நீங்கள் நம்ம கிளாஸில் நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் போடலாம், டெசிமல் நம்பர்ஸில் எப்படி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் போடலாம்ன்றதை பார்த்துருக்கோம். நேச்சுரல் நம்பர்ஸ் போடும்போது மாடல் 1 சொல்லியிருக்கேன், மாடல் 2 சொல்லியிருக்கேன். பெரிய வித்தியாசம் கிடையாது. 3 நம்பர் கொடுத்துருந்தா ஒன்னா எல் டிவிஷன் போட்டுறதா நம்ம தனித்தனியாக இண்டிவிஜுவல் எல் டிவிஷன் போட்டு காமனாக இருக்குது காமனாக அதை பார்த்து நம்ம போட்டோம். ஓகேங்களா? எது உங்களுக்கு ஈஸியோ அதே போடுங்க. அதே மாதிரி டெசிமல் நம்பரில் கொடுத்துருந்தா எப்படி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் போடலாம் அதை பார்த்தோம். டெசிமல் நம்பர் கொடுத்துருந்தா நம்ம புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் தள்ளி இருக்கோ அதனால நம்ம காமனாக மல்டிப்ளை பண்ணி திரும்ப வர ஆன்சரை திரும்ப எதால மல்டிப்ளை பண்ணுமோ அதால டிவைட் பண்ணி போகணுன்றதை பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கிற நம்ம இந்த வந்து நேச்சுரல் நம்பர் டெசிமல் முடிச்சாச்சு, பேசிக் கான்செப்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து நான் பார்ப்போம்னா ரேஷியோ எப்படி போடலான்றதை பார்ப்போம். ஃப்ராக்ஷன்ல கொடுத்தா எப்படி போடலாம், தொகுதி பகுதி நியூமரேட்டர் டினாமினேட்டர் வச்சு கொடுத்தா எப்படி போடலாம், ரேஷியோல எப்படி போடலாம், பவர்ல எப்படி போடலான்றதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? திரும்ப சொல்றேன் அகைன், அதாவது நம்ம வந்து நோட் புக்கு போட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுங்க. நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை போடுங்க. ஓகேங்களா? ஹோம்ஒர்க்கை போட்டுனா தான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். நீங்கள் எவ்வளோ சம் நீங்கள் போட்டு பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் லைக் தட் பார்க்கறதோட மட்டும் விட்டுடாதீங்க. தயவுசெய்து நோட் புக் போட்டு நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கையும் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? தயவுசெய்து பண்ணுங்க. அப்போ தான் நம்ம குரூப் டி அச்சீவ் பண்ண முடியும். எனி காம்படிஷன் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இது 2 மார்க்கு கண்டிப்பாக கேட்பாங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும். ஆனால் தயவுசெய்து கான்செப்டை புரிஞ்சு ஒவ்வொரு சமம் போடுங்க. நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கையும் போடுங்க. நம்ம இந்த கிளாஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், கவனிக்கணும், நம்ம கிளாஸ் பார்க்கணும், நோட்டில் எழுதணும், நம்ம வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா தயவுசெய்து நீங்கள் வந்து நாங்கள் போடுற வீடியோவை உடனுக்குடன் நம்ம அப்டேட் பண்ணனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
ஓகேங்களா? நன்றி.